ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 14 இன்ச்சு பாட்டில் இருக்கிற மதர் பிளான்ட்ஸ் தாங்க பார்க்க போறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன கலருங்க உங்களுக்கு மதர் பிளான்ட் இருக்கு, எங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ சென்ட் பண்ணுன்னு கேட்குறீங்க நிறைய பேர். எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். யாருக்கு என்ன கலர் வேணுமோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. ப்ரைஸ் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு பிளான்ட்லேயும் ஒரே கலர் தான் இருக்கும். கண்டிப்பாக யார் முன்னாடியே பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்ன கலரு எந்தெந்த மாதிரி சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற கலர் என்னன்னு பார்க்குறீங்களா, ஜெடிகா ஆரஞ்சு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சு பாட்டில் நல்ல ஃப்ளவரும் மொட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த ரோஸ் ரொம்ப திக்னஸாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வச்சா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒன் டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாடாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலரில் பேக் சைடு சில்வர் கலர்லேயும் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குங்க. ஒரு 14 இன்ச்சு பாட்லேயே நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஃப்ளவரோடு அவைலபிளாக இருக்குது. பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே கிளியராக காமிக்கிறேன். இதே பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன். கண்டிப்பாக ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மக்கிட்ட மதர் பிளான்ட் இருக்குது. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ட்ரிபிள் கலர் ரோஸ். இது ஏன் ட்ரிபிள் கலர்னால் இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது ஃபுல்லாக மொட்டாக இருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி நல்லா பெண்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்லா சூப்பர் ஃபினிஷிங்காக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி தட்டியாகவும் நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கலர்லேயும் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கலர்லேயும் இருக்கும். பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் ரோஸு. ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெளுத்த போல் மாறிடும். யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கணும். இது ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மொட்டும் நிறைய பிரான்ச்சஸும் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அழகாக தெரியுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டபுள் கலரில். யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கிங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மொட்டு தான். இது எல்லாமே மொட்டு தான். அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப மதர் பிளான்ட் கிடைக்கிது ரொம்ப ரேர். வேணுன்றவங்க புக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்பிளும் டார்க் பர்பிளும் கலந்த மாதிரி இருக்குங்க. இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். நிறைய மொட்டும் பிரான்ச்சஸும் நிறைய இருக்குங்க. அங்கே பாருங்களேன் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மொட்டு தாங்க. எந்த அளவுக்கு மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அங்கே பாருங்கள் சூப்பரான பிளான்ட்டு. நிறைய பிரான்ச்சஸுங்க. நிறைய புது பிரான்ச்சஸும் புது மொட்டை இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரேர். இந்த கலர் கிடைக்கிறது நம்மக்கிட்ட ஒரு 5 kgயில் அவ்வளோ ரேருங்க. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது மங்களகரமான எல்லோ கலர் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னங்கன்னா இது மேங்கோ எல்லோங்க. ஆனால் ரொம்ப கொத்தாக வந்து மொட்டு வைக்கிற வெரைட்டி இந்த மேங்கோ எல்லோ பொறுத்த வரைக்கும். இது ஒரு டைம் மொட்டு வச்சாவே இங்கே பாருங்களேன் ஒரு 5 மொட்டு 6 மொட்டு பஞ்சாக மொட்டு வைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 7-8 மொட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ்லையும் கொத்தாக மொட்டு வைக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த எல்லோக்கு இருக்குங்க. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒரு கப் ஷேப்பில் நல்லா ரவுண்டாக மலர்ந்துருக்கும். இது மலர பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற பெட்டல்ஸ் லைட்டாக ஷேட் ஆகிட்டே போகும். அப்படி பார்க்கும்போது உள்ள டார்க் கலர்லேயும் வெளியே வந்து லைட் கலர்லேயும் இருக்கும். அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக பெட்டல்ஸ்லும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து சாயிலோ இல்லை உங்களுக்கு பிளான்ட்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சு நீங்கள் பேக் பண்ண தேவையில்லை. நம்ம பெரிய பிளான்ட்டு மதர் பிளான்ட்டு உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. வாங்கி நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது மொட்டைலாம் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லா ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. நம்ம தலையில் வைக்கிறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து நல்லா தட்டியாக இருக்கும். நம்ம பறித்து கூட நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கோ இல்லை சாமி ஃபோட்டோக்கோ அழகாக இருக்கும். வேணுன்றதுக்கு புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா, கோல்டு ரோஸுங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலரில் இருக்கும். நல்ல ஒரு சந்தனமும் ஒரு எல்லோவும் ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு கோல்டு கலரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஃபுல்லாகவே மொட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே மலர்ந்த ஃப்ளவர் வீடியோ போடும்போது இதையும் சேர்த்து போட்டுடலாம். நான் மொட்டை இருக்குள்ளே வீடியோ போடுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக எல்லோ கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டார்க் கோல்டு கலர் ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா கோல்டுலேயே 3 வெரைட்டி இருக்குது. இது ஒன் ஆஃப் கோல்டு. ரோஸ் நல்லா திக்னஸாக இந்த எல்லோ எப்படி திக்னஸாக வருமோ அந்த மாதிரி இதுவும் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். எத்தனை பிளான்ட்டு எத்தனை மொட்டும் எத்தனை பிரான்ச்சஸும் இருக்குன்னு பாருங்கள். கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பர் பிளான்ட்டு.
நல்லா நிறைய மொட்டும் பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு, ஒரு பழைய ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஆரஞ்சுங்க. இது ஆரஞ்சுலேயே பார்த்திங்கன்னா உள்ள லைட்டாக எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அங்கே பாருங்கள், உள்ளே எல்லோ கலரில் இருக்கா. நல்லா ரோஸ் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம தலையில் வைக்கிறதுக்கும் பார்த்தா நல்லா சூப்பராக ஒரு மீடியம் சைஸில் இருக்குதுங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். பிரான்ச்சஸும் நிறைய மொட்டும் இருக்குதுங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 15 மொட்டும் ஃப்ளவரோடு இருக்குதுங்க. பாருங்க எத்தனை துளிர்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் மலர்ந்ததுமே அடுத்தது கட்டிங்ஸ் போனால் அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸ், அடுத்தது 4 பிரான்ச்சஸ், அந்த மாதிரி நிறைய வளர்ந்துட்டே போகும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கிங்க. பாருங்கள் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டெம்மு. பாருங்கள் எல்லாமே ஸ்டெம் இதே மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டெம்மு நல்லா நல்லா மெச்சூரானு இருக்குங்க பிளான்ட்டெல்லாம். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டு பிங்க் கலர்லேயும் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைலாக பிங்க் நல்லா தெரிகிற மாதிரியும் இருக்குது. இது ஃப்ளவரெல்லாம் பாருங்கள் எத்தனை ஃப்ளவர் விடும்ண்டு. இந்த 14 இன்ச்சு பாட்டில் ஒரு 50 ஃப்ளவர் இருக்குங்க. நீங்கள் எண்ணி கூட பார்த்துக்கலாம் எந்தளவுக்கு மினி சைஸில் ரோஸ்லையும். இது பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்னஸாகவும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட்டு இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம ஃபோனே அவ்வளோ அந்த அளவுக்கு கவர் ஆகலை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் பிரிஞ்சு நிறைய மொட்டும் ஃப்ளவரும் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ளவர் எடுத்திருக்குன்ட்டு. ரொம்ப மைல்டு பிங்க் கலரில் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. இது மொட்டு பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக கொத்து கொத்தாக மொட்டு வைக்கிது. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டு தான், எல்லாமே மொட்டு தான். சில ஃப்ளவர் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. மித்த ஃப்ளவர் எல்லாம் மொட்டோடு இருக்குங்க பாருங்கள். ஒரு கொத்துலேயும் ஒரு 6 மொட்டு 7 மொட்டு நிறைய மொட்டு இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. சூப்பரான தரமாக இருக்குது இந்த பிளான்ட்டு. வாங்க இன்னும் அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் பர்பிள் கலர். இந்த ரோஸே பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலரு. இதிலே பார்த்திங்கன்னா அதே டார்க் கலரில் இருக்குது. இந்த பிளான்ட்டு பாருங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கலர் பார்க்கும் போதே. இந்த பிரான்ச்சஸும் நிறையா பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மொட்டுக்களும் பிரான்ச்சஸும் நிறைய இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 15 ஃப்ளவரோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா அழகாகவே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் மலர்ந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா நிஜமாக பார்க்குற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒய்லெட்டும் டார்க்கு பர்பிளும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. இது கலர்லேயே பொறுத்த வரைக்கும் நான் 3 வெரைட்டி காமிச்சிருக்கேன். 3மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஒன் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு. இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும். ரோஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லாம் இருக்கும். பெட்டல்ஸும் நல்லா பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க. அங்கே பாரு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா மலர்ந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்துடும். பாருங்க ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் 3-4 அடுக்கு தான் இருக்குது. உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும். இதனுடைய பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இதுதான் அதனுடைய பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எத்தனை பிரான்ச் இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முட்டோடய நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸுன்னு பார்க்குறீங்களா? இது தான் அங்கே சம்மர் சோன். நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகுக்கு அழகு இன்னும் அழகு கூட இன்னும் அதிகமாக அழகு வரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவரோடு இருக்குங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ஃப்ளவர் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல மொட்டுகள் எல்லாம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் மலரில். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்லா இன்னும் அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலராக பூக்கும். இது நல்லா பிங்க்கும் நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் கலராக மாறிடும். அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளவர் கொட்டாடுங்க. 1 வீக் ஆனால் அதிலே பிளான்ட்லேயே இருக்கும். எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃப்ளவர் மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவரை நம்ம யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. வீட்டு முன்னாடி வேணால் பாட்டில் அழகுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். இந்த பாட்டோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிங்க்கும் ஒயிட்டும் வரியாக இருக்கிற பிங்க் டைகர்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மினி சைஸ்லையும் நல்லா அழகாக இருக்குங்க. ரோஸ் ரொம்ப கெட்டியாக திக்காக இருக்கும். ஒரு 2 வீக் ஆனால் இது மலர்ந்து உதிராது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மினி சைஸில் தான் ரொம்ப கெட்டியான ரோஸுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கொத்தாக தான் பூக்கும்.
ஒரு ஒரு கொத்துலையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாக கொத்து கொத்தாக பூக்கும். நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிங்க் கலர் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம். பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு 14 இன்ச்சு பாட்டில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கணும் பார்த்துக்கோங்க, எத்தனை ஃப்ளவர் மொட்டுக்கள் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இது உள்ளே ஓப்பன் ஆகலை, ஏன்னா மொட்டை இருக்குள்ள நான் வீடியோ போட்டால் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மலரும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்தது ஃப்ளவர் பார்க்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ரோஸ் என்னென்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம வந்து பேபிஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு மினி சைஸ்லேயும் முள் வந்து ரொம்ப கம்மியாகவும் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குங்க. எனக்கு ரோஸ் பிளான்ட் வளர்க்க தெரியாதுங்க, ஆனால் வந்து எனக்கு பிளான்ட் வச்சதுமே எனக்கு நிறைய பூ பூக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்கள் கொடுக்கும். இந்த நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 மொட்டு கம்மி ஜாஸ்தி 50 இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எத்தினி இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸும் நிறைய மொட்டோடும் இருக்குது. இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்து என்ன கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு வந்து கவுண்டிங்கில் இருக்குது. இந்த பாட்டோடே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ஒரு குட்டி மினி ரோஸ் எல்லோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குமோ ஒரு கிரிகிரி ஆரஞ்சு பார்த்துருப்பீங்களா, அதிலே அந்த கிரிகிரி ரோஸ் மாதிரியே தான், ஆனால் எல்லோ கலர். இது ரொம்ப பெட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஆனால் நிறைய அடுக்கடுக்காக இருக்குங்க. ரொம்ப அடுக்கடுக்காக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து நல்லா டார்க்னஸாகவும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் வெளுத்த மாதிரியும் உள்ள டார்க் எல்லோ கலர்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டும் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இது நல்ல ஒரு குட்டி ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 feet 2 feet ஹைட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு புதரை போல் வளரும். சட நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஹைட் ஆகாது. உடனே ஃப்ளவர் வச்சு பக்கமே துளிர்கள் விட்டு நல்லா புதரை போல் கீழே வளரும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். எல்லா மொட்டும் ஃப்ளவரும் இருக்குது. நிறைய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா மலர்ந்துருக்கு. பார்க்கும்போதே வீடியோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களா. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃப்ளவர் என்னன்னு பார்க்குறீங்களா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு லைட் ஆரஞ்சும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. மேலே மட்டும் ஆரஞ்சு உள்ளே மட்டும் ஒயிட்டாக. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக முள் இருக்குங்க. நம்ம வந்து இது வந்து தலைக்கும் பறித்து வைக்கலாம், இல்லை அழகுக்கு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து இது மேலே வந்து பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா பெண்டாகவும் நல்லா வளைவாகவும் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மேலே மட்டும் ஒரு கலர்லையும், இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர்லையும் இருக்கும். பாருங்கள் எத்தனை மொட்டை இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் தாங்க மதர் பிளான்ட்டில் இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களா. பாருங்கள் உங்களுக்கு பாட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி வச்சு கண்டிப்பாக நீங்கள் க்ரோத்திங் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பிளாக் ரோஸ் தாங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்குள்ள நல்லா மெரூன் கலர்லேயும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டார்க் பிளாக் கலர்லேயும் மாறிடும். அதுதான் இது பேர் வந்து பிளாக் ரோஸ்ன்னு வச்சுருக்காங்க. எவ்வளோ ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு 14 இன்ச்சு பாட்டில் எந்த அளவுக்கு ஃப்ளவர் பாருங்கள். எல்லா ஃப்ளவருமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 10 மொட்டு தான் மட்டும்தான் ஓப்பன் ஆகலை. இதெல்லாம் மொட்டோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டோடே இருக்குது. மற்ற ஃப்ளவர்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து கவர் பண்ணி விட்டால் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் வந்து ஆரம்பிச்சிடும். இன்னும் 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளவர் வந்துடும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியங்க, ரொம்ப திக்னஸாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் வந்து மலர்ந்து வந்து கொட்டாது. நம்மளே கட்டிங்ஸ் பண்ணுற வேலை வரைக்கும் அவ்வளோ கொட்டாது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அடுத்தது வந்து துளிர்கள் விட ஆரம்பிக்கும், அதே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ஒரு பிங்க் ஆப்பிள் ரோஸுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் ரெட்டு எப்படி பஞ்சாக கொத்தாக பூக்குமோ அதே மாதிரி இந்த பிங்க்கும் அந்த மாதிரி தான் அங்கே பூக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை ஃப்ளவர் இருக்குது, எத்தனை மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ரேரான வெரைட்டி. ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். அதிலே நம்மக்கிட்ட வந்து மதர் பிளான்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாத புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகாக தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெட்டல்ஸுங்கெல்லாம் எவ்வளோ நெருக்கமாகவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது நேரில் பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஏன்னா கொத்த தான் இது பூக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எப்படி ஒரு 6 மொட்டு 7 மொட்டு இருக்குமோ அது மாதிரி பஞ்சாக தான் பூக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பர் பிளான்ட் தரமாக இருக்குது நம்மக்கிட்ட இந்த கலரை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. என்னென்னா இதில் பிங்க் பார்த்திங்கன்னா ஒயிட் நல்லா டாட்டாக இருக்கும்.
இது ரோஸ் வரதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் ஷேடாலும் இருக்குது. நல்லா ஒரு பிங்க்கு ஃபுல் இந்த ஒயிட் வந்து வரி வரியாக இல்லாமல் பிங்க் மட்டும் கலந்த ஒரே ஒரு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க்கு கலந்த மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸும் எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொட்டும் தான் இருக்குது. யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது நல்லா கட் பண்ணி விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பிங்க்கு வரி வரியாகவும் ஒயிட் டாட் டாட்டாகவும் அதனால் அழகாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. இது ஒரு பலூன் ரோஸ்னு சொல்லலாம். ஆனால் பலூன் எப்படி கலராக இருக்குமோ அந்த மாதிரி கலராக கலந்துருக்குங்க. இந்த மொட்டை இருக்குள்ள பாருங்கள், இந்த மொட்டை இருக்கும்போது தான் இந்த மாதிரி கலர்ஸ் தெரியும். ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரே கலராக மாறிடும். இதனுடைய மேஜிக் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரே பிளான்ட்லேயே இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சஸ் பாருங்கள் எத்தனை பிரிஞ்சிருக்குன்னு, மொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு டாட்டாக ஒரு பிங்க்கும் ஒரு எல்லோ எல்லாமே கலந்த மாதிரி இருக்குங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கலருமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிற எல்லா கலருமே நான் வீடியோவாக போட்டுட்டேன். யாருக்கு என்ன கலர் பிடிச்சிச்சோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி டக்குன்னு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க எவ்வளோன்ட்டு. நீங்கள் புக் பண்ணுறது கூட பின்னாடி ப்ரைஸ் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பிளான்ட் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் சொல்லிட்டுனா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து இன்னொரு 2வது ஆளுக்கு வந்து நான் பிளான்ட் கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் வாங்க, உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் எந்த கலர் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக பிடிச்சா புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுற இந்த பிளான்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் வரும். ப்ரொஃபஷ்னல் கொரியர்லையோ இல்லை எஸ்டி கொரியர்லையோ வராது. அங்கே பாருங்கள், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.